வெல்கம் பேக் ஜி ஃபேம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் சேஃப் அண்ட் செக்யூராக பத்திரமா சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஜி ஃபேம் ஒரு சப்ஸ்கிரைபே போட்டுங்க. ரொம்ப நாள் ஒரு மாதம் கழித்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ சந்திக்கிறோம். ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களை சந்திப்பதில். இப்போ எதுக்கிட்ட இந்த வீடியோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. அண்டு பகலில் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். இது என்ன பகல் டைம், இது என்ன கேப் அது இதுன்னு சொல்லி நிறைய பேர் டவுட் வரும். எஸ், ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக, ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, நைட்டு ஒரு 8 to காலையில் 8 மணி வரைக்கும் தான் நம்மளுடைய டியூட்டி ஆக்சுவலாக. பட்டு இப்போ மைக் வைக்கல, கொஞ்சம் சவுண்ட் இதாக இருக்கும். பெட்ரோல் பங்க்கில் போகிறேன், அங்கே போய் பெட்ரோல் போட்ட உடனே அப்படியே நான் எடுத்து மைக் மாட்டிக்கிறேன். ஸோ vlog எடுக்கலாம் இன்றைக்கி. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ லாங் வீடியோன்னு விடாமல், அது ஒரு ஆளாக இருந்தாலும் சரி நான் போடுற எல்லா ஷார்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ லாங் வீடியோன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னடா அவ்வளோ கேட்டும் நம்ம எதுவும் போட மாட்டேங்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாங் வீடியோ இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ அதுவும் எதுக்காக அப்படின்னா டே டைமில் வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறதால, டே டைமில் இன்றைக்கி ஓட்ட போகிறன்றதால. பிகாஸ் நமக்கு வந்து நைட் 8 மணிலேருந்து காலை 8 மணி வரைக்கும் டியூட்டி. ஸோ இந்த குளிருக்கு அப்படியே அட்டிக்கிற பனி இறங்கும் போதெல்லாம் போய் டியூட்டி பண்ணுறது ரொம்ப ஒரு கடினமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பிகாஸ் நைட்லலாம் அன்டைமில் முடியல. ஸோ அந்த 12 to காலையில் 8 மணி வரைக்கும் நம்ம ஓட்டணும் அப்படின்னா ஆர்டர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் டிராஃபிக்லாம் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருப்போம் நம்ம. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். நேற்று நைட் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 12 மணிக்கு நம்ம வந்து ஓகே இன்றைக்கி வண்டி ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ரூம் போயிடுவோம். 12 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி நிப்பாட்டிடுவோம். காலையில் எந்திரிப்போம். ஸோ காலையில் எந்திரிச்சு ஸோ மார்னிங் வந்து நம்ம வந்து ஒரு 8 மணிக்கெலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா. மணி வந்து இப்போ 8:30 ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து டே டைமில் நம்ம ஓட்ட போகிறோம். ஸோ இந்த டே டைமில் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1-1:30-2 மணி போல் வந்து படுத்துட போகிறோம். அதுக்கப்புறம் 7 மணிக்கு போயிட்டு 8 மணிக்கு ஒரு 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் ஓட்ட போகிறோம். இந்த இடைப்பட்ட நேரத்தில் நம்மளால் எவ்வளோ ஓட்ட முடியுது? ஃபஸ்ட் இப்படி தான் ஓட்டிக்கிட்டு இருந்தோம் நபருக்கா, அதே மாதிரியே நம்ம ட்ரை பண்ண போகிறோம். சக்ஸஸ் ஆச்சு, நல்லா இருக்குது அப்படின்னா இந்த குளிர் இப்போ என்ன February வரைக்கும் இந்த குளிர் இருக்குது. ஸோ இந்த குளிர் முடிகிற வரைக்கும் நம்ம இதை வந்து ட்ரை பண்ண போகிறோம். வேறு எதுவும் இல்லை. ஸோ சிக்னலுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து முதல்ல போய் பெட்ரோல் போட்டுக்கலாம். பெட்ரோல் போட்டு நம்ம சாப்பிட போகணும் கைஸ். ஸோ வாங்க இப்போ நம்ம சாப்பிட போகலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய மைக் செட்டப்பில் வழக்கம் போல் வந்துட்டோம். ஸோ இப்போ பெட்ரோல் வந்து போட்டுட்ருக்கோம். நம்ம கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கம்பெனி வண்டிங்களுக்கு 50 ரியால் பெட்ரோலு. ஸோ இப்போ அண்ணா வண்டியில் போட்டாங்க 30-35 ரியாலுக்கு தான், 30 ரியாலுக்கு தான் போட சொல்ல போனால் பிடிச்சது. சரி ஓகே, என்னதில் கொஞ்சம் போட்டுருங்கண்ணே. என்னதுலேயும் போட்டாச்சு. பார்த்தா அது வந்து கம்மியாக தான் போயிருக்கு பெட்ரோல். ஸோ டோட்டலே 42 ரியாலுக்கு தான் பெட்ரோலே போயிருக்கு, 2 வண்டிக்குமே சேர்த்து. பிகாஸ் நான் நானும் ஃபுல் பண்ணியிருந்தேன். ஆனால் அவ்வளோ ஓட்டல் இல்லை, அதனால் அப்படி ஆயிருக்கு போல இருக்குது. எனிவே, ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம வந்து கிளம்பலாம். நாஸ்டாலாம் சாப்பிட்டுட்டு அண்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்புவோம். டே டைமுங்கிறதால இங்கே பாருங்கள், நம்ம வந்து தப்பூஸ் வச்சுருக்கிறோம் ஒரு இடத்துல வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நேற்று நைட்லேருந்தே இப்படி தான் இருக்குது பாருங்கள். 12 மணிக்கு மேலே நம்ம எதுவுமே ஓட்டலை ஆக்சுவலாக. இந்த டைமுக்குலாம் ஒரு 10, 8, 9 அதெல்லாம் இருந்திருக்க வேண்டியது. ஸோ நம்மளுக்கு 3 ஷிஃப்ட்டு இப்போ போட்டுட்டாங்க. நைட்டு 12லேருந்து 4, 4லேருந்து 8 முடிச்சாச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 8 to 12 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். ஆஃப் பண்ணிட்டோம்னா மறுபடியும் இப்போ நான் ஆன் பண்ண முடியாது. மறுபடியும் நைட்டு 8 மணிக்கு தான் இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதாவது ஒர்க் அவுட் மீன்ஸ் நான் வேலை பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து கிளம்புறோம். இந்த அண்ணன் இங்கே தான் நிற்கிறாரு. அவரோட பெட்ரோலில் தான் ஸ்கேன் பண்ணி கொஞ்சம் என் வண்டியிலையும் போட்டுக்கிட்டேன். 42 ரூபாய்க்கு தான் போச்சே டோட்டலாகவே. ஆமாம், 8 ரூபா வேஸ்ட் ஆகிடுச்சு கைஸ் பெட்ரோலு. ஷேர் பண்ணி கொஞ்சம் நல்லா வந்துரும்னு பார்த்தோம், பட் அது வரலை. ஓகே, எனிவே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் போடுவோம். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷேர் பண்ண இருக்கிறோம். ஷேர் மீன்ஸ் என்ன, அதான் நிறைய பேர் வந்து இந்த டீட்டெயில்ஸு வேலைவாய்ப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ நம்ம கம்பெனியில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி வேலைவாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு நான் எப்போ நான் சொல்லுவேன்னு எனக்கே தெரியாது. என்னை பற்றி உங்களுக்கு தான் தெரியுவேன். ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருப்பேன். டக்குனு எங்கே நான் வட்டி அடிப்படி எனக்கே தெரியாது. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இப்போ போயிட்டு முதல்ல சாப்பிடுவோம். அண்டு அதுக்கப்புறம் நிம்மதியாக உட்காருவோம். ஸோ இந்த டே டைமில் நமக்கு சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம அடிக்கடி vlog போடலாம். டே டைமில் சக்ஸஸ் ஆகலைன்னா vlog போட முடியாது. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ரொம்ப நாள் கழித்து ஃபோன் எடுத்து இப்படி கையில் வச்சுக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டே போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கு. மறுபடியும் அகைன் நம்ம ஸ்டாண்டு வாங்கலாம். ஸ்டாண்டு வாங்கி மேலே ஒட்டி ப்ராப்பராக vlogging செட்டப் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் ரெடி பண்ணலாம். நைட்டில் நான் பண்ணாததுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது, vlog பண்ணாததுக்கு. பிகாஸ் நைட்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப இதாகுது, என்ன சொல்கிறது, அது வருது பண்ணாட
நைட்டில் வந்து என்னென்னா லைட்டிங் பிரச்சனை. ஸோ அந்த ஒரு காரணத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணுறதில்ல. ஏன்னா ஷார்ட்ஸுமே பாருங்கள் நைட்டில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். டோட்டலாகவே நைட்லேயே நம்ம பொழப்பு ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறதால ஃபுல்லாமே நைட்டு தான். எனிவே ஸோ பகலில் அப்படி சக்ஸஸ் ஆச்சுன்னா ஸோ நம்ம பகலில் ஓட்டுவோம். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, ஸோ ரோட்டில் அவ்வளோ பெருசாக டிராஃபிக் ஒன்றும் இருக்காது, அதனால் ஓட்டிட முடியும். ஸோ நாளைக்கு தான் ஒர்க்கிங் டேஸ். ஸோ அந்த ஒர்க்கிங் டேஸில் தான் நம்ம ஓட்டணும். எந்த மாதிரி கவர் அப் நம்மளால் பண்ண முடியுது ஆர்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பிகாஸ் கம்பெனிக்கு இப்போ 400 ஆர்டர் கொடுக்கணும். அண்ட் வந்து இப்போது கொஞ்சம் பேருக்கு இல்லை எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சம்பளம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னது அப்படின்ற மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் சொல்கிறேன். எத்தனை பேர் நம்ம ஃபேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, என்னென்ன நடந்துட்டேன் கைஸ். ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே ஒரு மினி டீ அரஃபாத் ஹோட்டலில் தான் இருக்கும். என்னென்ன ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். தெரில அவ்வளோவும் இங்கே இருக்கான்னு. பட் நம்ம சாப்பிட்ட வரைக்கும் ஒரு மீடியமாக இங்கே நிறைய ஐட்டம் இருக்குது. எனிவே ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நேராக நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் டீ குடிப்போம். டீ குடிச்சிட்டு பூரி ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ பூரி வாங்கிட்டு இங்கேருந்து நம்ம இப்போ கிளம்புவோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி எவ்வளோ ஆர்டர்னு தெரியல. சனிக்கிழமை ஆர்டர் என்ன இருக்குமா? நல்லா இருக்கும், பட் இருக்கும். ட்ரை பண்ணுவோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்படி நீ பார்ப்பியா? இப்போ பூரி வந்துருச்சு, இப்போ நீ பார்க்க போகிற. நீ என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. இப்போ ரைஸ் அரஃபாத் ரெஸ்டாரண்ட்டில் இந்த பூரி, இதை பாஜின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரிஜினல் பூரி பாஜி. என்ன நல்லா செவந்து கிடச்சிருக்கு, மாவு மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கா நீ வேணாம்னு சொல்லுங்க. கை ஜில்லுன்னு இருக்கிறதால சூடாக தெரிஞ்சுக்கல கைஸ். அந்த அளவுக்கு குளிர் அல்டிமேட்டாக போட்டுட்ருக்கேன். சரி இது சாப்பிட்டுட்டு போகலாம் வாங்க. ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லேருந்து சாப்பிட்டாச்சு. அண்ணா ஒரு வண்டி ரிவர்ஸ் எடுக்கிறாரு. என்னுடைய வண்டியை நானும் ரிவர்ஸ் எடுத்தாகணும். ஸோ நம்ம வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, பிருக்குன்னு அப்படி கிளட்ஜிலேருந்து கால் எடுத்தால் மூவே ஆக மாட்டேன்ருச்சு. அப்புறம் அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ நம்ம தீர்த்துட்டோம். பட் இன்னமும் அந்த இஷ்யூ சரியாகல. ஏர்மாஸ் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் கொஞ்சம் மாற்றி ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் காட்டுது. ஸோ பார்க்கலாம் எது எப்படியோ. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே சவுதியில் நான் அந்த ஏர்மாஸ் சென்சார் வாங்கணுன்னா எவ்வளோ தெரியுமா காட்டுது? கிட்டத்தட்ட வந்து எல்லோரும் இங்கே கடையில் வந்து 320 350 ரியால் அப்படிங்கிறாங்க. நம்ம ஒரு காசுக்கு எப்படியுமே 8 to 9,500 ரூபாய்க்குள்ளே வருது. ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆன்லைனில் ஒன்று பார்த்துருக்கேன், தீமுவில் ஒன்று பார்த்துருக்கேன், சைனாவில் பார்த்துருக்கேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 54 ரியாலுக்கு காட்டுது. அது உண்மையிலேயே ஒர்க் ஆகுமா இல்லை டெமோவா அது என்னன்னு ஒன்றுமே புரியல. ஆனால் அவ்வளோ சீப்பாக போட்டிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ சீப்பாக சென்சார் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ணா என்ன சொல்லிட்டாரு, போடு பார்த்துடலாம். ஏன் நல்லதாக ஒரிஜினலாகவே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன். ஆனால் ஒரிஜினல் தான். எல்லாருமே சென்சாரு ரிவ்யூ போய் படிக்கிறேன், ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி சூப்பராக ஊன்றாங்க. சரி அதான் எனக்கு ஒரு டவுட்டு. சரி போட்டு தான் பார்த்துருவோமே நம்மளும், எதுக்கு இந்த டவுட்டு நமக்குள்ளே வச்சுக்கிட்டு போட்டுருவோம் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ லெட்ஸி பார்க்கலாம் என்னென்ன. அதை போட்டுட்டு ஏர்மாஸ் சென்சாரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா ஸோ நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து சரியாயிடும். அண்டு இன்ஜினோட பிட்டு மாற்றியாச்சு. அதாவது குர்சின்னு சொல்லுவோம். குர்சின்னா அந்த இன்ஜின் எதில் உட்காருமோ அந்த ரப்பர் மேலே. ஸோ மொத்த வைப்ரேஷனையும் அதானே தாக்கு பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னா தரன்னு ஆடும், வண்டியே ஒரு வைப்ரேட் விட்டு காட்டும். பட் இப்போ வந்து அந்த இஷ்யூ இல்லை, அதை நான் மாற்றிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ பரவாயில்ல, வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. புது வண்டி மாரி இருக்குது நம்மளுது. ஒரு சின்ன வைப்ரேஷன் கூட இல்லாமல் பாருங்கள். இவ்வளோ நேரம் வந்து பேசிகிட்டே போகிறேன். வண்டி ஒரு எக்ஸ்ட்ரா நாய்ஸ் ஒன்றுமே கேட்காது. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வண்டியை மாற்றியாச்சு. ஸோ இதுதான் இப்போ நம்ம ரெகுலராக ஓட்டிகிட்ருக்கோம் கைஸ். வாங்க போகலாம், இப்போ ஆன்லைன் போகலாம் கைஸ். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் நம்மளுக்கு வந்துருச்சு. அங்கே பாருங்கள் எல்லாம் கூட்டம். அண்ணனும் வந்து பாருங்கள் அங்கேயே தான் நிற்கிறாங்க. எனக்கும் அங்கே தான் போட்டாங்க. அந்த பிளாக் ஜாக்கெட்டில் இருக்கிறது அண்ணன். ஸோ அவருக்கும் இங்கே தான் போட்டிருக்காங்க. ஆனால் என்ன, எனக்கு வந்து 14 கிலோமீட்டர் ட்ராப்பு கொடுத்துட்டாங்க எடுத்த உடனே ஃபஸ்ட் ஆர்டரு. ஆனால் அண்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்திங் 6 or 7 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, நோ இஷ்யூஸ், போகலாம் வாங்க. நல்ல ஏரியா தான். ஆர்டர் நல்ல ஏரியாவுக்கு கிடச்சா பிரச்சனையே கிடையாது, நம்மளால் சீக்கிரம் கவர் அப் பண்ண முடியும். இந்த ஆர்டர் வந்து நிறைய பேர் வந்து ப்ரோ என்கிட்ட கேட்குறது என்னென்னா, டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிட முடியுமா அப்படின்னு திரும்பி வந்து பார்த்திங்கன்னா அதே அந்த விஷயத்தை ரிப்பீட் பண்ணுறாங்க. டார்கெட் தாராளமாக கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்மளுக்கு பிரச்சனையாவது டார்கெட் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போகுது அப்படின்னா அதுக்கு ஒரு சில ரீசன்கள் இருக்குது. 1, பயங்கரமாக டிராஃபிக்கில் மாட்டிக்கிறது. 2, ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா ஒரு ஆளும் வந்து பார்த்திங்கன்னா சில டைமில் 1 மணி நேரம் நிப்பாட்டிடுவாங்க. முந்தானத்து 11:50 நைட்டு 11:50 ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணேன். 1:15 தான் எனக்கு அந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கைக்கு வந்தது. ஸோ 1 மணி நேரத்துக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 5 நிமிஷம் கிட்ட நம்மளை வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி 1-2 ரெஸ்டாரண்ட் ஒரு நாளைக்கு கிடச்சா போதும், 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவனுங்களே சாப்பிட்ருவானுங்க வெயிட் பண்ண வச்சு. சில இடத்துல வந்து அந்த இது இருக்காது, என்ன சொல்கிறது, பெட்ரோல் ஆர்டர் இருக்காது. சில இடத்துல அந்த பில்லு வரும், ஆனால் ஆக்சுவலாக என்ன ஆகிடும்னா அவனுக்கு சிஸ்டத்துலேருந்து வெளியே வராது. பேப்பர் ரோல் முடிஞ்சிருக்கும் சில டைமு. இல்லைனா சிஸ்டம் என்ன பண்ணும், ஆர்டர் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கும்.
ஆனால் அந்த பிரிண்ட்டை வெளியே எடுக்காது. பிரிண்ட்டு வெளியே எடுத்தால் தான் இவனுங்க பார்த்துட்டு டக்குன்னு அதை வந்து ரெடி பண்ணுவாங்க. ஆனால் இவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது கண்டுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம போயிட்டு அப்புறம் என்ன பண்ணுவோம், கத்திக்கிட்டு இருப்போம் லைனில், பிரதர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி, இங்கே பார் கபோதி பார், இதெல்லாம் என்னன்னு சொல்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டணும். டோஜ் சேலஞ்சர் போகிறான் பாருங்க கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து எப்பயுமே போன வேகத்துக்கு பிரதர் இருக்கா, ஆர்டர் இருக்கா, முதல்ல பில்லாவது இருக்கான்னு பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். அது கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஆர்டர் மட்டும் இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு நின்று என்ன பண்ண போகிறோம் இங்கே. ஸோ அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட்டம் ரஷ் ஓவராக இருக்கும். நம்ம ஆர்டர் வந்து ரெடியாக இருக்கும். ஒரு சில இடத்துல என்ன பண்ணோம்னா அந்த ரஷ்னால உள்ளே பூந்து நம்மளால் போக முடியாது. இப்போ பார்த்தீங்களா வெளியே தானே நின்று எல்லாரும் ஆர்டர் கேட்குறாங்க. அந்த கூட்டத்தை தாண்டி நம்ம உள்ளே போய் கேட்கணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல லேட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுகள் அடிக்கடி கிடச்சிச்சின்னா ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கம்ப்ளீட் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இது வந்து டெய்லி இந்த மாதிரி தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை. இப்போ எனக்கு 14 கிலோமீட்டர் போட்டிருக்கான், அடுத்து ஒரு 5 ஆர்டர் எனக்கு பக்கத்தில் 1 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்னு டக்குன்னு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் கவர் அப் நம்ம ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் எப்படி வேணாலும் நடக்கலாம். நம்ம நிதானமாக ஓட்டுறதுல தான் இருக்குது. ஸோ டைம் எடுத்து நிதானமாக ஓட்டினோம்னா நிதானமாக கவர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம கம்பெனியில் வந்து இப்போ என்ன அப்படின்னா ஆள் எடுக்கிறாங்க, ஸ்டில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் வேறு ரூல்ஸ் இருந்துச்சு, இப்போ ரூல்ஸை மாற்றிட்டே வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு காசு நம்ம தான் பே பண்ணணுமா, யாருக்கு வேலை வேணுமோ அவங்க தான் பே பண்ணணுமா, கஃபாலாவுக்குமே அவங்க தான் பே பண்ணணும். ஆக்சுவலாக அது வந்து கம்பெனி பே பண்ணணும். பட் இப்போ இல்லை, அவங்க கேட்குறாங்க 3500 ரியால் கிட்ட கேட்குறாங்க. இது முடிஞ்சிச்சா 3500 ரியால் நம்ம கம்பெனியில் பணம் கொடுத்து சேர்ந்துக்கலாம். அதில் இஷ்யூ என்னன்னா இன்னொன்று, ஃபஸ்ட் வந்து நார்மல் ப்ரைவேட் லைசன்ஸ் வச்சுருந்தாலும் ஓகே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா லைசன்ஸ் வந்து மீடியம் லைசன்ஸ், அதாவது டீபோர்டு ஓட்டுறதுக்கான மீடியம் மினி ட்ரக் டிரைவர் லைசன்ஸ். இந்த ட்ரக்கு போகுது பார்த்தீங்களா, இதுதான் மினி ட்ரக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம டயனா இருக்குல்ல, இந்த டயனா லைசன்ஸ் இப்போ கேட்குறாங்க. இது இருக்கிறவங்கள ஈஸியாக இப்போ வந்து சீக்கிரமாக எடுத்துக்கிறாங்க. இது தாங்க அப்டேட்டு. ஸோ கொஞ்சம் லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வீடியோவே பார்க்க மாட்றாங்க, பார்க்காமலே வந்து இதுப்பா அதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதர்வைஸ் நத்திங். வாங்க இந்த டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எத்தனை ஆர்டர் முடிஞ்சுதுன்னு சொல்கிறேன். பக்கத்தில் 3 வீல் வச்சு ஒரு வண்டி ஓடுகிறது. ரீசெண்டாக இதை சம்திங் சென்னையில் பார்த்தேனே. டேய் பேக் வீல் ஆடுதுடா பயப்புள்ள. நான் வேறு வண்டி ஓட்டிக்கிட்டே சரியாக வீடியோ எடுக்க முடியல. இது இங்கே தான் இருக்குது கைஸ். இது வந்து இப்போ இதை வந்து காருன்னு சொல்கிறதா இல்லை என்னன்னு சொல்கிறதுன்னு இதை தெரியல. 3 வீல் வச்சு ஒரு கார் மாதிரி போயிட்டுருக்கு. ஃப்ரண்ட் போர்ஷன் கார் மூஞ்சி மாதிரி இருக்குது, ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி. ஆனால் பேக்கில் ஒரு வீல் தான் இருக்குது, சப்பையாக இருக்குது. அப்போ அது என்னவா அதை கன்சிடர் பண்ணுறதுனே அது தெரியல. எனிவே வித்தியாசமாக இருக்கா, அவ்வளோதான். இதெல்லாம் இங்கே தான் பார்க்க முடியும், துபாயில் பார்க்க முடியும், அரப் கண்ட்ரீஸ்லாம் வச்சு வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊருக்கெல்லாம் லான்ச் பண்ண மாட்டேறாங்க, இம்போர்ட் பண்ணி தான் வர வைக்கிறதா இருக்குது, ஊருப்பட்ட டேக்ஸை கட்டி. கைஸ் ஒரே ஒரு ஆர்டர் தான் முடிச்சிருக்கோம், இன்னும் எந்த ஒரு ஆர்டர் அதுக்கப்புறம் வர மாதிரி தெரியல. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு வேறு ஏரியா பக்கம் போவோம்னா வந்து அங்கே தான் அடிக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஜி ஃபேன்ஸ், ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுக்க வந்திருக்கோம். ஸோ 3 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வந்து எடுக்கணும். இந்த இடம் எந்த இடம் தெரியுதா? வண்டிக்காரன் கூப்பிட்றான், பாகிஸ்தானுக்காரனான்னு கேட்குறான். பாகிஸ்தானுக்காரனா நான் எதுக்குப்பா, அவனை நான் வீடியோ எடுக்கல, நான் போயிட்டே இருந்தேன் கைஸ். ஒரு சவுதிக்காரன் கூப்பிட்டு பாகிஸ்தானியான்னு கேட்குறான். ஓகே இது ரெஸ்டாரண்ட்டு, உள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணிட்டு கிளம்பும் ஆர்டர். நம்ம ஃபார்ச்சுனர் ஓட்டணும் தெரியுமா, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் வள்ளி இதை பற்றிலாம் பேசினா அது கடுப்பாகுது. ஓகே ஸோ பாக்ஸை கொடுத்துட்டாங்க, இந்த பெரிய பாக்ஸு எடுத்துகிட்டு இப்போ நம்ம கிளம்புவோம். நேராக நம்ம வண்டி இங்கே பாருங்கள் ஒயிட் கலரில் கிட்ட நிப்பாட்டி வச்சுருக்கோம். இப்போ இதை கொண்டு போய் கொடுப்போம். 5வது எங்கே வரப்போகுதுன்னு தெரியல. இப்போவே ஒரு கோளாறு பிடிச்ச ஏரியாவில் தான் நம்மளை தள்ளி விட்றான். இதுக்கப்புறம் எங்கெங்கே இன்னும் தள்ளி விடுவான்னு தெரியல. லட்சி அப்படியே வெயிட் பண்ணி கொஞ்சம் பார்ப்போம். வாங்க போகலாம். கொடுன்னு இப்போ இதையும் கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்படியே நம்ம டார்கெட் கம்ப்ளீட் பண்ணால் தான் மாத சம்பளத்தை உருப்படியாக வாங்க முடியும். கைஸ் என்னவென்று தெரியவில்லை. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. இன்னும் எந்த ஒரு ஆர்டர் வரல. அண்ணா 6வது 7வதுன்னு சொல்லி அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறாருன்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ நான் இன்னும் 4வது முடிச்சுட்டு 5வதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் நேரம் ஃபேக் லொக்கேஷன் வச்சு தப்புஸ் வச்சுட்டு அங்கே நான் வந்து நம்ம ஏரியாக்குள்ளே ஓடி வந்தோம். யாஸ்மின் ஏரியாக்குள்ளே வந்து இப்போ நம்ம வந்தாச்சு. ஸோ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் எந்த ஒரு ஆர்டரும் அடிக்குமா இல்லையான்னு கூட தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணணும், அப்படியே நான் வந்து கொஞ்சம் ஏரியாவை மாற்றிட்டு நம்ம பாட்டுக்கும் போக வேண்டியதான். ஸோ அப்பப்போ அந்த மாதிரி ஏரியா கொஞ்சம் மாற்றும் போது தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு. எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியலையே, வெயிட் பண்ணுவோம். ஓகே ஸோ ஜிஃபேம் ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம இறக்கி விட்டாச்சு. அப்படியே அழகாக வந்து இப்போது போய் கொண்டிருக்கிறோம். ரொம்ப நேரம் கழித்து தான் ஆர்டர் அடிச்சது நமக்கு. ஸோ 5வது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி வரைக்கும் நம்ம ஓட்டுவோம். அதுக்கப்புறம் போய் ரூமில் படுத்து ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம பம்பர் பாருங்கள் பிளாக் கலரில்
வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் அவர் பம்பர். நானே வாங்கி நானே இங்கே செட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வண்டிக்கு நம்ம ஊருப்பட்ட செலவு பண்ணிட்டோம். நம்ம பட்ஜெட்டுக்கும் மீறி நான் வந்து செலவுகள் அதிகமாக போயிடுச்சு. இந்த ஒரு ஹோட்டல் ரூமில் தான் கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளானில் சின்ன சேஞ்சஸ் கைஸ். ஸோ பகலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஓட்ட முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட்டே திரும்பி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கலாம் எது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டில் மீன்ஸ் அதாவது இருக்கிற ஷெட்யூல் படியே ஓட்டுவோம். நம்மளுக்கு கம்பெனி ப்ராப்பராக கொடுத்த ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாயந்தரம் 8 மணி போல் 8 சாயந்தரம் 8 டு மார்னிங் 8. ஸோ இதே அப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணிக்கலான் இருக்கோம். ஏன்னா நைட்டில் ஓட்டும்போது டிராஃபிக்லேருந்து தப்பிக்கலாம். என்ன ஆர்டர் கொஞ்சம் டிலேவாக வரும், மேனேஜபிள் தான், பார்த்துக்கலாம் ஜிஃபம் என்ன நடந்தாலும். இப்போதைக்கு அடுத்த ஆர்டருக்கு வெயிட் பண்ணலாம் வாங்க. ஸோ அடுத்த ஆர்டர் அது வர்றபடி வரட்டும். நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லணும்ல, அது நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் இந்த வேலை வாய்ப்பு இந்த மாதிரிலாம் அப்பப்போ கேட்குறீங்க. ஸோ இதுலேருந்து இப்போ என்ன சேஞ்சஸ்னால் நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி தான் மினி ட்ரக் டிரைவர் லைசன்ஸ் இருந்தால் தான் இப்போ எடுக்கிறாங்க. அண்டு ஆஸ் பர் ரூல்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து நம்ம கஃபாலா மாறி போகும்போது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அவங்க தான் கம்பெனி தான் எல்லா செலவும் நம்மளுக்கு ஏற்றுக்கிட்டு அவங்க பண்ணணும். பட் எங்கள் கம்பெனியில் அப்படி பண்ணல. ஃபினான்ஷியலி கொஞ்சம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்கிறாங்க. நிறைய புது வண்டிஸ்லாம் இறக்குறாங்க. நிறைய பேத்துக்கு வந்து காசெல்லாம் செலவு பண்ணி எல்லாத்துக்கும் வேலையில் உட்கார வைக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்பெனி வந்து நம்மக்கிட்ட வாங்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம யாரும் ரூல்ஸ் பேச போகிறதில்ல புதுசாக வர்றவங்களாம். ஸோ வேணுன்றவங்க கொடுத்துட்றாங்க, வேணாங்கிறவங்க கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் வரும்போது என்கிட்ட எதுவுமே கேட்கல. நான்லாம் ₹1 பைசா இல்லாமல் இந்த இடத்துல நான் மாறிக்கிட்டேன். எல்லாமே எனக்கு வேலை முடிஞ்சிட்டு. பட் அப்புறம் நாள் போக போக நிறைய பேர் வந்து வேலைக்கு சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கம்பெனிக்கு வந்து ஒரு புது அக்காமடேஷனை பார்க்கணும், ஆஃபீஸ்க்கான வேலைகளை பார்க்கணும், மற்ற இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக சுச்சுவேஷன் போகிறதால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஓகே அவங்கள்ட்டே கொஞ்சம் வாங்கிக்குவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், நிலைமை சரியாகணுன்னே விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லலை. நம்ம கணிக்கிறது அப்படி. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தோணுது. லெட்ஸ் அது என்ன ஏதோ பார்க்கலாம். இதுதான். ஸோ வர்றவங்க நம்ம தான் பணம் செலவு பண்ணணுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்துக்கங்க. இப்போதைக்கு யாருமே நம்ம கம்பெனிக்கு மாறாமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல நேரம் வரும்போது கம்பெனி இப்போ வந்து ஃப்ரீயாக எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இமீடியட்டாக நான் வீடியோ போடுறேன், தெரிவிக்கிறேன். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் இப்போதைக்கு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துர்க்கி ஜாம் பிஸ்னஸும் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த பாதி ஸ்டாக் விற்றுருச்சு, இன்னும் பாதி இருக்குது. ஏன்னா நம்மளால் டெலிவரி பண்ண முடியல. ஸோ நானே டெலிவரி பண்ணி நானே இது பண்ணுறதுங்கிறது முடியாத காரியம். இருந்தாலும் பாதி ஸ்டாக் இருக்குது, அது வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணிடலாம். அப்படி யாருக்காவது தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட ரூம் லொக்கேஷன் ரியாத்தில் இருந்தால் நம்மளே வந்து டெலிவரி பண்ணிடுறோம். எவ்வளோக்குப்பா கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா $100 வந்து பே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்தியாவுக்குலாம் டெலிவரி கிடையாது. நிறைய பேர் இந்தியாவுக்கே கேட்குறீங்க, பார்த்துக்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளே டெலிவரி பண்ணிட்டுருக்கோம். ஃப்ரைடே இன்றைக்கி நம்ம டெலிவரி பண்ணிடுவோம். ஸோ அந்த டைமில் ஃப்ரீ. ஸோ எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஃப்ரீனா நம்மளுக்கு டைம் ஃப்ரீ. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம டெலிவரி பண்ணிடுவோம். ஊசி மாதிரி உடம்பு குத்த ஆரம்பிச்சிருச்சு இப்போ. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 2-3 ஆர்டர் மட்டும் அடிச்சுட்டு ரூம் போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் அகைன் நம்ம மறுபடியும் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க ஜிஃபேம். கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நீ ஒரு 4th ரெஸ்டாரண்ட்லேருந்து சாப்பிட்டாச்சு. ஸோ அங்கே தான் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டு சரியாக காட்டியிருப்பேனா இல்லைன்னு தெரியல. சாப்பிட்லாம், ரைஸ் தான் சாப்பிட்லான்ட்டு உள்ளே போனேன் ஆக்சுவலாக. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா சமோசா நல்லா சுட சுட போட்டிருந்தீங்க. பயவுள்ள மதியம் டைமு மணி வந்து பார்த்திங்கன்னா 2 ஆகுது. 2 மணிக்கு போய்ட்டு சமோசா சாப்பிட்டுட்டு இப்போ ரூமுக்கு போயிட்டுருக்கேன். பிகாஸ் 7 மணிக்கு நம்ம அகைன் வந்து லாகின் பண்ணணும். அதனால தான். சரி ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கிளம்புற ரூமுக்கு அகைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7 மணிக்கு மீட் பண்ணலாம். நம்மளுக்கு டே டைம்லாம் செட் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்மளும் முயற்சி ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஐடியா பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா என்ன சொல்கிறது, ஓகே ஸோ நைட்டில் ஆர்டர் கம்மியாக இருக்கும்போது காலையில் நல்லா வந்துடும் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. காலையில் இந்த மாதிரி ஆர்டர் கம்மியாக இருக்கும்போது இதுக்கு நான் நைட்டே ஓட்டியிருப்பேனே, இதுக்கு எதுக்கு நான் அடிக்கிற வெயிலுக்கு நான் இறங்கணும் ஏறணும், பெட்ரோல் வேஸ்ட்டு, டிராஃபிக்கில் எதுக்கு நான் பெட்ரோல் அதிகமாக செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டு தோணுது. ஸோ இதுதான் ஒரு ரீசன். எனிவே ஸோ இப்போ நம்ம போய்ட்டு படுப்போம். தூக்கம் வராது, அப்படி இப்படின்னு படுத்து கொஞ்ச நேரம் எந்திரிச்சிட்டு நம்ம விடிகாலில் வரைக்கும் ஓட்டிட்டு இதே மாதிரி வருவோம் நம்ம. அதுதான் நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். லெட்ஸ் கோ ஜிஃபேம். இப்போ கிளம்பலாம் நம்ம. ஓகே ஸோ மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6:30. ஐயோ இங்கே உங்களுக்கு தெரியாது போல இருக்கு, எது இப்போ தெரியும் பாருங்கள், 6:28 ஆகுது. ஸோ கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நமக்கு 7 மணிக்கு நம்ம ஆன்லைன் போக முடியும். பிகாஸ் நம்மளோட ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம 7 மணிக்கு ஆன்லைன் போக முடியும். ஒரு 3 மணி நேரம் இருக்கும்போது தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தேன். பட் 1 ஹவர் கழிச்சு தான் தூக்கம் வந்துச்சு. இந்த ரூமில் கச்சா முச்சான்னு எவனா ஒருத்தன் சத்தம் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறான். ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் நம்மளுக்கு வந்துட்டு தூக்கம் வர்ற மாதிரி வந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட படுத்துருப்போம். 1 மணி நேரம் 40 நிமிஷம் 2 மணி நேரம் கிட்ட படுத்தாச்சு. இப்போ நம்ம
அகைன் நம்மளோட ஷெட்யூலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க, ஆல்ரெடி நம்ம 6 ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ போய்ட்டு நம்ம மீதி கம்ப்ளீட் பண்ணணும். லெட்ஸ் கோ சீஃப் ஃபேம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 ஆர்டர் வந்து இப்போதைக்கு வந்ததுலேருந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இஷ்யூ, இந்த வண்டி ஆர்பிஎம் வந்து பார்த்திங்கன்னா கட்ட 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 கட்டன்னு ஆடிக்கிட்டே இருக்குது. பிரேக்லேருந்து கால் எடுத்தால் ஆக்சுவலாக வண்டி மூவ் ஆகணும். பிரேக்லேருந்து கால் எடுத்தால் வண்டி வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகணும். பட் நம்ம கேஸில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி அப்படி வந்து ஆக மாட்டேங்குது. வண்டி ஸ்டார்ட் பண்ணாலே ஆர்பிஎம் வந்து இப்படிங்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்லேருந்து கால் எடுத்தால் வண்டி என்னமோ அந்த பவர் கிடைக்காதனால முடக்கு படக்கு மடக்கு முடக்கு படக்கு படக் 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 படக்குங்கிறது விட்டு ஆஃப் ஆகிடும் போல இருக்குது. அந்த மாதிரி அப்படியே லோ ஆர்பிஎம்க்கு போயிடுது, ஆடிக்கிட்டே இருக்குது. அண்டு பிரேக்லேருந்து கால் எடுத்தால் போக மாட்டேங்குது. ஸோ இப்போ இது வந்து 2 இஷ்யூ இருக்கலாம். நம்ம ஆல்ரெடி கம்ப்யூட்டர் பண்ணி பார்த்தோம். இன்ஜினில் நமக்குலாம் கியரில் எந்த ஒரு இஷ்யூமே கிடையாது. விஷயம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஒன்று ஏர் மாஸ் சென்சார், எம்எஃப்எஸ்ஸா, ஏர் ஃப்ளோ சென்சார்னு சொல்லுவாங்க, ஏர் மாஸ் சென்சார்னு சொல்லுவாங்க. அண்டு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா O2 சென்சார், ஆக்சிஜன் சென்சார் இருக்குல்ல, நம்ம அந்த சைலன்சருக்கு மேலே வரும். இன்ஜின்லேருந்து சைலன்சருக்கு அப்படி பார்ட்ஸ் வந்து ஆரம்பிக்குது பாருங்கள், அது மேலே இருக்கும். ஸோ அது இஷ்யூவா அப்படின்றது தெரியல. 2ல் ஏதோ ஒன்று. ஸோ எவ்வளோ செலவு பண்ணிட்டோம். ஸோ இன்னும் இந்த ஒரு 2 செலவு மட்டும் பண்ணிட்டேன்னா வண்டி பக்காவாயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. ஸோ லெட்ஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்ட முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வண்டி வந்து ஓட்ட முடியாத அளவுக்கு கடக் 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 கடக்குன்னு வண்டி அப்படி ஒரு ஆடுது. இன்ஜினே ஒரு ஆடுது பவர் கிடைக்காம. ரேஸ் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அழகாக மூவ் ஆகி போயிடுது, பிரச்சனை இல்லை. பட் பிரேக்லேருந்து கால் எடுக்கும்போது வண்டி ஈஸியாக மூவ் ஆகணும்ல. ஸோ அது வந்து ரொம்ப லோ ஆர்பிஎம்மில் மூவ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல், ரொம்ப கஷ்டப்பட்டு மூவ் ஆகுதோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ அது என்னன்னு தெரியல. அதனால் இங்கே ஏறி இப்போ வளைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது. அவங்க வந்து ஃப்ரீயாக செக் பண்ணி சொல்லுவாங்க. பட் கம்ப்யூட்டர் பண்ணணும்னு தான் சொல்லுவாங்க. நம்ம கம்ப்யூட்டர் பண்ண போகிறதில்ல. நான் வந்து ஜஸ்ட் அவங்கள்ட்ட ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதான் பிரச்சனைன்னு. ஸோ அந்த டவுட்டை மட்டும்தான் கேட்க போகிறேன். இந்த ஏர் மாஸ் சென்சார் ஒர்க் ஆகலைன்னா இந்த மாதிரி வந்து கடக்கு மடக்குன்னு அடிக்குமா அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா அந்த ஆக்சிஜன் சென்சார், ஸோ அதனால இந்த மாதிரி ஆகுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ லெட்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபேம். ஸோ நம்மளுக்கு அடுத்த ஆர்டர் வந்திருக்கு. 10வது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க வந்திருக்கோம். ஸோ வாங்க இப்போ கொடுன்னு உள்ளே ஓடுவோம். இந்த லாஸ்ட் ரெஸ்டாரண்ட்டு. அதே மாதிரி நம்ம போனோம் அந்த ஒர்க் ஷாப்பில், வண்டி என்னப்பான்னு கேட்டதுக்கு அவங்களும் அதே தான், எம்ஏஎஃப் அதாவது மாஸ் ஏர் ஃப்ளோ சென்சார் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உடசல் கொடுத்துருக்கு. ஸோ அதை நம்ம நாளைக்கு எப்படியாவது மாற்றி ஆகணுங்க. ஸோ நாளைக்கு நம்ம வந்து காலையில் போய் அதை மாற்றிடலான் இருக்கோம். பிகாஸ் நம்ம டெய்லி பேஸஸ் இதை நம்பி தான் வியாபாரத்துக்கு போகணும். வாங்க போகலாம். உள்ளே வேறு செம கூட்டம் இருக்குதே, என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. போயிட்டு நம்மளது இருக்கான்னு கேட்டு வாங்கிட்டு போவோம். லெட்ஸ் கோ ஜிஃபேம். ஓகே ஜிஃபேம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. வண்டி ஆஃப் பண்ணியாச்சு. மணி வந்து ஒரு 11 மட்டும்தான் ஆகுது. எல்லோரும் தூங்குறாங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சாப்பிட போகிறேன். அண்ணன் வந்து இந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தார். ஸோ ஒரு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கேன்சல் ஆச்சு, கப்ஸா அண்டு சிக்கன் ஃபார்ம் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ சாப்பிட்டுட்டு நாளைக்கு நம்ம வண்டிக்கு ஸ்டப்ஸ் வாங்குறதுக்கு அந்த சென்சார் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, அந்த ஒர்க் ஷாப்பில் போய் செக் பண்ணதுக்கு. ஸோ இப்போ அந்த சென்சார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றி ஆகணும். நாளைக்கு என்ன பண்ணியாச்சும். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். என்னால் நம்ம மற்றவங்களுக்கு தொந்தரவு வேணாம், எல்லோரும் தூங்குறாங்க. ஒரு சில பேர் இல்லை, ஒரு சில பேர் இருக்காங்க தூங்குறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். மேபி ஷூட் பண்ணால் மீட் பண்ணலாம், ஷூட் பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டம்தான். இந்த வீடியோ கிடைக்கிற சப்போர்ட்டை பொறுத்து தான் அடுத்த வீடியோலாம் போடணுமா வேணாமான்றது. சாப்பிட்டுக்கிறேன்.